ஹalleluya மை உயர்த்துகிறோம் அப்பா, மை போற்றுகிறோம் சுவாமி. நீரே சர்வ வல்லவர், சாகாமை உள்ளவர் அப்பா ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. You deserve all glory, honor and praise, oh Father. We lift your name, oh Father. Hallelujah, hallelujah. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே சர்வ வல்லவர் அப்பா, சர்வ வியாபியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. கேருபின் சேராபீன்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவனே, எங்கள் மத்தியிலும் நீர் வாசமாய் இருப்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. வானோர் புதலத்தோர் யாவரும் ஓயாமல் உம்மை போற்றிக் கொண்டிருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya. ஓசன்னா ஓசன்னா. தேவாதி தேவனுக்கே, ராஜாதி ராஜனுக்கே, மகிமை உள்ள தேவனுக்கே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்தே அவரை உயர்த்துங்கள். ஹalleluya. தேவன் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. We lift your name. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சகல துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே அப்பா. You deserve all glory, honor and praise, oh Father. We lift your name higher. Hallelujah. Hosanna, Hosanna. உன்னதத்தில் Hosanna.
அவர்கள் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஆண்டவர் நமக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் துதிக்கத்தக்கதான அவருக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். போன செகண்ட் இருந்தவங்க இந்த செகண்ட் இல்ல, பட் ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் துதிக்கத்தக்கதாக நம்மளுக்கு பலனையும் கொடுத்திருக்கிறபடினால் அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. He deserves all glory and praise. ஹல்லேலூயா. சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. நாமளும் பாடுவோமா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, தேவாதி தேவனுக்கே ஓசன்னா. ஹல்லேலூயா. சாலேமின் ராஜாவுக்கே ஓசன்னா என்று பாடுவோமா. ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. நாமும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா
எங்களுக்கு வேற வழி இல்ல ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்களோட நம்பிக்கை. எல்லோரும் சொல்லுவோமா, நீர் மாத்திரமே என்னோட நம்பிக்கை அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் மனுஷர்களை நம்புவதில்லை அப்பா, எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் நம்புவதில்லை ஆண்டவரே. ஓ கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் மறைவிடமே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆகையால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். We lift your name higher, Lord Father. Hallelujah. You are our hope. You are our firm foundation. எங்கள் திடாஸ்தி பாரமே. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. நீங்கள் தேவாதி தேவனுடைய வாக்கை மாத்திரமே நாங்கள் பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதையில்லா நேரங்களிலும் அவர் நமக்கு பாதையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நம்புவேன் உம்மை மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. We lift your name, oh Father. Glory, 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 glory. We lift your name. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Amen. Oh நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோமா, நான் நம்புவேன் அப்பா உம்மை மாத்திரமே. ஓ நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழித்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழித்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை.
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. ஹalleluya ஹalleluya. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சர்வாதிகாரியே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் என் தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய மகா பெரிதான ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தபடினால் உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேலையை ஆஸ்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. எங்களோடு வழி நடத்தும் அப்பா. எங்கள் பாதைகள் எல்லாவற்றும் நீர் கூட இரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த வீடியோவின் வாயிலாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அறிவித்த பிரகாரமாக இன்னைக்கு ஆராதனை, அதாவது குருத்தோலை ஞாயிறு இன்றைக்கு உள்ளதான ஆராதனை ஆன்லைனில் தான் நடைபெறும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட பிரகாரமாக இன்றைக்கி ஆன்லைனில் தான் இந்த சர்வீஸை நம்ம அட்டன் பண்ண போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். 2004 யூடியூப் அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் எல்லாம் பிரபலமாகி கொண்டு இருக்கிற வேலையில் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது த ஃபியூச்சர் இஸ் யூடியூப்பில் தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு காலத்தில் சொல்லும் போது யாருமே நம்மளை எல்லோரும் சிரித்தாங்க. சர்ச்சு நடக்குமா ஆன்லைனில் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2020 நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் மாற்றி ஒரு புதுமையான வழியில் ஆண்டவர் நம்ம நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் தூரத்துக்கு மாத்திரம் இல்லை, சமீபத்துக்கு மாத்திரம் இல்லை, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நாங்கள் எங்கிருந்து இருந்தாலும் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஜபங்கள் சபைக்காக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் யாவருக்காகவும் நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க என்ற விசுவாசம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக கொரோனாவுடைய 2வது அலை தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியாவின் முழுவதுமாக பரவி கொண்டு வருகிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், சர்ச்சில் இருக்க ஒவ்வொருவரையும், இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருப்பீர்களானால், அல்லது இப்போது நான் கேள்விப்பட்ட பிரகாரமாய் 45 இயர்ஸ் கூட வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அந்த வயதுக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக அந்த வேக்சினேஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், பட் ஆனால் அது சரியாயிடும். கண்டிப்பாக அந்த வேக்சினேஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நான் உட்காந்து இன்னைக்கு தேவனுடைய செய்திக்காக யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நேற்றைய தினத்தில் தான் திடீர்னு பாஸ்டருடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்னைக்கு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன செய்தி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மைண்டில் ஓட்டின ஒரு சிந்தனையை தான் உங்களுக்கு இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு ஆராதனை செய்தியாய் நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து அளிக்க போகிறேன். பைபிள் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்கன்னா எல்லாம் எடுத்துக்கலாம். தானியேல் 9:24-25 முடிய, 24 25 முடிய நான் உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிப்பதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா ஒரு மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இந்த வசனம் படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இது ஒரு தீர்க்கதரிசன ஒரு வசனமாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குருத்தோலை ஞாயிறுக்காக என்ன பேச வேண்டும் என்றதை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு மைண்டில் ஓடின ஒரு வசனம் தான் இந்த வசன பகுதி. ஸோ இதை தான் நான் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு விவரித்து காட்டிவிட்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த மன்னாவையும் நாம் கேட்க தயாராக இருப்போம். இதை இங்கிலீஷில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 70 weeks are determined for your people and for your holy city, to finish the transgression, to make an end of sins, to make reconciliation for iniquity, to bring an everlasting righteousness, to seal up vision and prophecy, and to anoint the most holy.
Know therefore and understand that from the going forth of the command to restore and build the Jerusalem until the Messiah, the Prince, there shall be 7 weeks and 62 weeks. The streets shall be built again and the wall even in the troublesome. இந்த வசன பகுதி தானியேல் 9 24, 25, 26, 27 இந்த 4 வசனங்களும் பிரபலமாக வேத வல்லுநர்களால் சொல்லப்படுகிறதான ஒரு மிகப்பெரிய வாக்கியம் என்னன்னா, டேனியல்ஸ் மெசியானிக் ப்ராஃபஸி, அதாவது மேசியாவை குறித்ததான தானியேலின் தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவலா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். நீங்க யோசிக்கலாம், பிரதர், இங்க இந்த வசனத்துல மேசியான்ற வார்த்தை ஒரு இடத்துல சொல்லப்படுது, எப்படி மேசியாவுக்கும் இந்த 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 குருத்தோலை ஞாயிறுக்கும் இந்த மேசியாவுக்கும் இந்த தானியேலுடைய தீர்க்கதரிசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேட்கலாம். அதை சம்பந்தப்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு போக போறோம். இதுல நம்ம கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டீச்சருடைய பயனா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் டியூஷன் எடுக்க போறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ நீங்கள் கணக்கில் நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கணக்கு எப்படி போடணும்னு தெரியல, நீங்கள் கால்குலேட்டர், உங்கள் மொபைலில் இருக்க கால்குலேட்டர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் இதை புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு இந்த வசனங்களும் இந்த காரியங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும் என்பதை நான் உங்களுக்கு தைரியமாக என்னால் சொல்ல முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் 7 நாட்கள் இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 1 week is equal to 7 days. இந்த வீக் என்றதான ஒரு வார்த்தை, அதாவது வாரம் என்றுதான் நம்ம சொல்லுகிறோம்ல, 2 வாரத்துக்கு பிறகு, 3 வாரத்துக்கு பிறகு, 4 வாரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த வாரம் என்றதான வார்த்தை எபிரேய பாஷையில ஷபுவா என்றதான வார்த்தையினுடைய மூலதனத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது. வாரம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, the root word for this week அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷபுவா என்றதான வார்த்தையிலேருந்து திரும்ப வருது. அதற்கு ஒரு உண்மையான அர்த்தம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா 7 வருடம் அல்லது 7 நாட்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையின் பிரகாரமாக இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தானியேலுக்கு காபிரியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, இந்த 7 வாரங்கள்னு சொல்லும்போது நீங்கள் என்ன கணக்கு போட்டுக்கணும்னா, உங்கள் பைபிள் பெண்ணு நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா 7 into 7 அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வாரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் 7 வருடங்களை குறிக்கிறது. அப்போது 7 வாரங்கள் எவ்வளவு குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 7 into 7, ஸோ 49 வருடங்களை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை விவரிக்கிற பிரகாரமாய் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அட்டவணை இந்த செய்தி நடுவில் போடப்படும். ஸோ அதை பார்த்த உடனே நான் சொல்ல வர காரியங்கள் எல்லாம் தெளிவாய் புரியும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 7 வாரங்கள் ஈக்குவல் டு 7 into 7, அதாவது 39 வருடங்கள் என்று காணப்படுகிறது. இப்போ இந்த வசனத்தை நம்ம திரும்ப படிக்க போறோம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிவதற்காக மீறுதல்களையும் திரும்ப நான் படிக்கிறேன். மீறுதல்களையும் தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும், நித்திய நீதியை வருவிப்பதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும், ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, 70 வாரங்கள். அப்போ நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா 70 into 7, ஸோ 490 வருடங்கள். உங்கள் பைபிளில் நீங்கள் பென்சில் வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த லைனை 70 வாரங்கள், அதாவது 24, தானியேல் 9:24 70 வாரங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்தை அண்டர்லைன் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 490 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும், இப்போ நோட் பண்ணிக்கோங்க, 7 வாரம் 62 வாரம் செல்லும். 2 பாட்டா பிரிச்சிருக்காங்க தானியேல் ப்ராஃபஸியை. 7 வாரம் 62 வாரம். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 7 வாரம் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொன்னேன் ஒரு வாரம் 7 வருஷத்துக்கு ஈக்குவல்னு சொன்னேன். அப்போ 7 வாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 into 7, ஸோ 49 வருடங்கள். ஸோ உங்கள் பென்னில் இல்லைனா பென்சிலில் அந்த 7 வாரம் என்ற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டு 49 வருடங்கள் என்று நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி 62 வாரம். ஸோ 62 வாரம் எதை குறிக்கிறது என்றால் 62 into 7, 62 into 7, ஸோ 434 வருடங்களை குறிக்கிறது. ஸோ இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம மாற்றி படிக்கலாம்னா, பிரபுவாகிய மேசியா அவர் மட்டும் 49 வருடங்களும், நெக்ஸ்ட் 430 வருடங்களும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும்னு வச்சுங்களேன், 49, 434, இது ரெண்டுத்தையுமே கூட்டிங்கன்னா கரெக்டாக
483, அதாவது 483 years after Daniel has prophesied about Messiah. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இது தானியேல் 9, 24, 25 எதை குறிக்கிறது என்றால் மேசியாவை குறித்து தானியேலின் தீர்க்க தரிசனத்தை குறிக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இது அறிவிக்கப்பட்டு அவர் கையில் எழுதப்பட்டு 483 ஆண்டுகளுக்கு பிறகு, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை விவரித்து உங்களுக்கு காண்பதற்காக இந்த முழு டேனியல் ப்ராஃபஸி, அதாவது மேசியாவை குறித்ததான தானியேலினுடைய ப்ராஃபஸியை 3 வகையாய் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று இங்கே பைபிளில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் the total prophecy length was 490 years, 490 வருடங்கள். அதில் 7 வருடங்கள் தனியாக, 62 வருடங்கள் தனியாக, அதுக்கப்புறமா ஒரு டைம் that is called as a grace period. அப்போ தான் குருசிஃபிகேஷன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதுதல், நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்கள். இதை தொடர்ந்து வருகிறதான ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரமாய் ரகசிய வருகை, அதுக்கப்புறமா 7 ஆண்டுகள், அதுக்கப்புறமா தேவனுடைய 2ஆம் வருகை. இதுதான் கால அட்டவணை. தானியேல் எப்பயோ அவருடைய தேவனால் உரைக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கால அட்டவணையை கொடுத்தார். இதை நீங்கள் திரையில பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த டிஃப்ரெண்ட் அந்த ஹவு த டைம் லைன்ஸ் ஹஸ் பீன் ஸ்பிளிட்டட், எப்படி இந்த நேர கால அளவுகள்லாம் பிரிக்கப்பட்டிருக்குது என்பதை உங்களுக்கு புரிகிற பிரகாரமாய் ஒரு சின்ன டயக்ராம் நான் வரைஞ்சி உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த தானியேல் ப்ராஃபஸியுடைய, அதாவது தீர்க்க தரிசனத்துடையதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இதை சொல்வதற்கு இதற்கும் குருத்தொலை நாயருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பைபிள் வல்லுநர்கள் எல்லாரும் சொல்லுகிற விசுவாசிக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, எக்ஸாக்டா 7 வருடங்கள், அதாவது 7 × 7 49 வருடங்கள், 62 × 7 434 வருடங்கள். ஸோ 49 plus 434 483 இயர்ஸ், அதாவது 483 வருடங்களுக்கு பிறகு, எக்ஸாக்டா 483 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆண்டவர் எருசலேம் வீதிகளில் ராஜாவாய் கழுதையின் மேலே ஏறி உலா வருகிறார். அந்த காரியம் சம்பவித்ததாக வேத வல்லுநர்கள் சரித்திரம் சொல்லுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை படிக்கும்பொழுது, இதை தியானிக்கும் பொழுது எனக்கே ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம் வந்தது. 483 வருடங்களுக்கு முன்பதாக தானியேல் இதை எழுதும்போது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்கும், எப்படி மேசியா வருவார், ராஜாவா வருவாரா, அப்படி வருவாரா, இப்படி வருவாரான்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸுமே இருக்காது, ஒரு சிந்தனை கூட இருக்காது. ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொல்லிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தீர்க்க தரிசனத்தை அவர் அழகாக எழுதி வச்சிருக்காரு. எழுதி வைத்ததுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டா 483 இயர்ஸ்க்கு அப்புறமா, 483 வருடங்களுக்கு அப்புறமா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நம்ம எல்லா வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா! அது இவ்வளோ உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறதான காரியங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! If God can fulfill the promises that was written 483 years before, the same God can fulfill the promises that has been said to you. 480 வருடங்களுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான நோக்கங்கள், உங்களை குறித்து உரைத்ததான தீர்க்க தரிசனங்கள், உங்களை குறித்து உரைத்ததான வாக்குகள் நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! குருத்தோலை நாயருக்கும் தானியேலுடைய தீர்க்க தரிசனம் சம்பந்தம் இதுதான். 483 இயர்ஸ்க்கு அப்புறமா பைபிளில் சொல்லப்பட்ட 483 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது பிரகாரமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இதை குறித்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய காரியங்களை குறித்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:15. இந்த வசனம் ரொம்ப பரவலாய் பயன்படுத்தப்படுகிற வசனம். எல்லாருடைய வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மேரேஜ் இன்விடேஷன்ஸில், எஸ்பெஷலி மேரேஜ் இன்விடேஷன்ஸில் இந்த வசனத்தை எழுதி வச்சுருப்பாங்க. அது என்ன வசனம்னா, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். என் சத்துருக்களின் கைக்கும் என் துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். Deliver me from the hands of my foes and those who pursue me and persecute me. Hallelujah. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னா,
நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்குன்னா ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உலகத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம், பிரதர் இந்த வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டா, பிரதர் இந்த டைம்ல கட்டாதீங்க, இந்த டைம்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இருக்காங்க. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் நல்ல நேரமும் இல்லை கெட்ட நேரமும் இல்லை, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நீதிமான்களுடைய அடிகள் கர்த்தால் உறுதிப்படும் என்ற வசனத்தின் பிரகாரமாய் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் என்று நாம் விசுவாசிக்கிற பட்சத்துல நம்முடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்பட வல்லமை உள்ளவர்களாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை நான் படித்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நீங்கள் கூட நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அன்பிரசிடென்டட் ட்வின்ஸ். நாசா வந்து ஏஜ் ரிவர்சிங், அதாவது ஒரு மனுஷனால வயசே ஆகாமல் இளமையாக எப்போவுமே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. எனக்குலாம் அப்படி வயசாகிட்டு தான் போகுது. ஆனால் இப்போ ஒரு வேளை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 10 வருடத்துக்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீங்க, அது மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் காட்ட முடியும்னா, ஒருவேளை அது நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? இது யோசிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, பிரதர் அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நாசா வந்து ட்ரை பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 ட்வின்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு ட்வின்ஸ், அதாவது 2 பேர் எடுத்துட்டாங்க. 2 பேருமே ஆஸ்ட்ரோனட்ஸ். ஒருத்தரை உலகத்தில் வச்சுட்டாங்க, இன்னும் ஒருத்தரை விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ட்வின்ஸு, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் என்னென்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களோட ஃபிசிக் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ஒருத்தரை விண்வெளி காமிச்சிட்டாங்க, இன்னும் ஒருத்தரை உலகத்திலேயே வச்சுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சுட்டாங்க. 1 வருடத்துக்கு பிறகு இவங்க 2 பேரும், அதாவது ஒருத்தர் விண்வெளியில் இருக்கிறாரு, இன்னும் ஒருத்தர் உலகத்தில் இருக்காரு. அதாவது நம்மள மாதிரி உலகத்தில் எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டு அப்படியே இருக்காரு. ஒருத்தர் விண்வெளியில் எதுவுமே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது, அவர் அங்கே இருக்கிறாரு. ஸோ ஒரு வருடத்துக்கு பிறகு அவங்கள 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுச்சான். என்ன நடந்ததுன்னா, இந்த உலகத்தில் இருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ட்வின் உலகத்தில் இருக்காருன்னு சொன்னல, அவர் வந்து ரொம்ப வயசானவராக காணப்பட்டாரா. ஆனால் இந்த பர்சன் விண்வெளியில் இருக்காருன்னு சொன்னல, அவர் ரொம்ப யங்காக இருந்தாராம். ஸோ எங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லையா, என்னடா அது சிச்சுவேஷனு, ஒரே மாதிரி ஒரே ஏஜ் குரூப்பு, ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, இன்னொருத்தர் விண்வெளியில் இருக்காரு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது இவர் ரொம்ப யங்காகவே இருக்கிறாரு. எப்படி அமைச்சாங்களோ அதே மாதிரி அவர் இருந்தாராம். இவர் வந்து ஒரு இடத்துக்கு பிறகு அதுக்கான வயசுலாம் ஆகி அவருக்கு முடியல நிறைச்சி அது மாதிரி இருக்கிறத அவங்க பார்த்தாங்களாம். ஸோ அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த ரிவர்சிங் ஆஃப் ஏஜ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய காலங்கள், நம்முடைய நேரங்கள், our times are not in your hands but in God's hands. நம்முடைய நேரங்கள் நம்முடைய கைகள் இல்லைல்ல, ஆண்டவருடைய கைகள் இருக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம புரிந்து கொண்டா போதும். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சிந்தனைகள், அந்த ஒரு காரியங்கள் வந்து நம்முடைய லைஃப்ல வந்து பயங்கரமான ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த டைம், அதாவது நேரம் அல்லது காலம், இதற்கு எபிரேய மொழியில எத் என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னா அப்பாயிண்டட் டைம், அதாவது குறித்த நேரம். ஸோ இந்த இடத்துல சங்கீதக்காரன் வந்து மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய குறித்த நேரங்கள், நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறதா அந்த குறித்த நேரங்கள், நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய சுகத்திற்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதா அந்த குறித்த நேரம் உங்களுடைய முயற்சியில் இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதான பேங்க் பேலன்ஸ்ல இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதான பின்னணியில் இல்லை. அதற்கு நேராய், அதற்கு மாறாய் அந்த காரியங்கள் ஆண்டவருடைய கரத்தில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அந்த காரியங்கள் நம்முடைய உயர்வுக்கான காரியங்கள், நம்முடைய ஆசீர்வதிக்கான காரியங்கள், நம்முடைய சுகத்துக்கான காரியங்கள், எல்லா காரியங்களையும், நம்முடைய முன்னேற்றத்துக்கான காரியங்கள், the plans about our future, everything not lies in our hard work. நம்முடைய முயற்சியில் இல்லைங்க, நம்முடைய திறமையில இல்லை, நம்முடைய அறிவில் இல்லை, ஆனால் அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். அதை நம்முடைய ஆண்டவர் உறுதிப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நேரம் இல்லாத காரணத்தினால் ரொம்ப சீக்கிரமாக நான் அதை உங்களுக்கு முடித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் சொல்லி நான் அனுப்ப விரும்புகிறேன். நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது there are 3 instances ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான 4 விதமான காலங்களை அவர் எடுத்து தன்னுடைய கையில எடுத்து
தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய நோக்கத்தையும், அப்படி இல்லைன்னா அவர் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிறதான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி பயன்படுத்துறாருன்றதை நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, டைம்ஸ் ஆஃப் வில்டர்னஸ். முதலாவது காலம், அதாவது ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எடுக்கிற முதலாவது காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரமான ஒரு காலம் அல்லது வனாந்திரமான ஒரு பாதைகள். இந்த வனாந்திரமான பாதைகள்னு சொல்லும்போது இதுல கடந்து செல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. Everyone has to go through the wilderness way. இந்த வனாந்திரமான பாதைகளுடைய தன்மை எப்படிப்பட்ட ஒரு தன்மைனா, நீங்க எல்லாரும் இந்த பாலைவனத்துல உங்க டிவியில இல்லைன்னா சில பேர் நேரில் கூட நீங்க பார்த்துருக்கலாம். அதனுடைய தன்மை என்னன்னா, நீங்க சுத்தி கண்ணை திறந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. சத்தம் போட்டு கத்துவீங்க, ஐயா யாராவது ஒருத்தர் தண்ணி வைத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல வந்து இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நடந்த மாதிரி இருக்கும், ஆனா அது அதனுடைய முடிவு ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம சுத்தி பார்க்கும்போது அகலமும் சரி, நீளமும் சரி, உயரமும் சரி, எல்லாமே சுத்தி மணல்கள் மட்டும்தான் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதுதான் வனாந்தரமான ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய லைஃப்ல கூட நிறைய வனாந்தரமான பாதையில நம்ம எல்லாம் கடந்து சென்று கொண்டு இருப்போம். நம்ம சத்தம் போட்டு கூப்பிடுவோம், உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சத்தம் போட்டு அழுவோம், உதவி செய்வதற்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாதையில நம்ம நடந்து செல்லும்பொழுது நம்ம யோசிக்கலாம், பிரதர் என்ன பிரதர் வாழ்க்கை இது, இயேசுவை நம்பி நான் இதெல்லாம் தான் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு இப்போ பாருங்க எப்படி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறது கூட யாருமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த டைம், இந்த காலத்தை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி பண்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கத்தையும் அவருடைய தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்துல நிறைய உதாரணங்களை நல்லா காட்ட முடியும். இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு உதாரணம் என்னன்னா, ஹாகாருடைய வாழ்க்கை. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வாழ்க்கை, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சூழல். ஒரு நாள் இரவு வரைக்கும் அவ யாருன்னா, ஆபிரகாம் என்றதான செல்வந்தனுடைய மனைவி என்று அழைக்கப்பட்டாள். அந்த ஊர்ல எல்லாமே கிடைச்சது, சுகபோகமான வாழ்க்கை, சுகபோகமான நகைகள், சுகபோகமான பணங்கள் எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருக்கும். அடிமை பெண்ணாக இருந்தாலும் ஆபிரகாமுடைய வாரிசை சுமந்த ஒரே காரணத்தினால அவளுக்கு எல்லா வசதியும் ஆபிரகாம் செய்து கொடுத்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கும் இஸ்மாயிலுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுது. அதை நியாயம் தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போயிட்டு சார இடத்துல கொண்டு போய் செய்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாரையும் தன்னுடைய மகன் இருவரையும் தன்னுடைய நேரில் கூட பார்க்க கூடாது, அவங்கள தள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக்ட், அதாவது ஒரு 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 இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை சொல்லிடுறாங்க. அவங்க தூரம் போயிடணும், என் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ஆபிரகாம் கிட்ட கொண்டு போனால் ஆபிரகாம் சொல்றாருமா, அவங்க சொல்றபடியே செய்யுங்கம்மா, அவங்க தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆகார் அவனோட பிள்ளை 2 பேரும் என்ன நடக்கும்னு தெரியல, எதிர்கால குறித்து தானே எந்த சிந்தனையுமே இல்லை, ரொம்ப பயத்துல வனாந்திரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு தெரியாது, டைரக்ஷன்லெஸ். they don't know which way to take. எந்த வழியில போகணும், எந்த பாதையில நான் எடுக்கணும், யாரை போய் நான் சந்திக்கணும், எனக்கு பசி எடுத்தா நான் யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்கணும், என் பிள்ளைக்கு தாக எடுத்தா நான் என்ன பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வனாந்திரமான வழிகள் அவங்க கடந்து சென்று இருக்காங்க. யாருமே உதவி செய்யறதுக்கு வரல. நடந்த காரியம் என்ன தெரியுமா, அந்த வனாந்திரமான வழியில கூட அவருடைய கதறல்கள் கேட்கவில்லை அவன் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அவருடைய கதறலை கேட்பதற்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இது உண்மையாய் இருக்கிற பட்சத்துல நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அருமையான வசனம் நீதிமொழிகளை காணப்படுகிறது. நீதிமொழிகள் 3:25-26 அந்த வசனம் என்னன்னா, சடுதியான திகழும் துஷ்டர்களின் பாழ் கிடைக்கும் வரும்போது நீங்க அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பார். அர்த்தம் என்னன்னா, சடுதியான சடன்லி சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். திடீர்னு உங்க வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஆபத்தா இருக்கலாம், ஒரு நோயா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மரணமாய் காணப்படுகலாம். இதை பார்த்துங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பார். the only confidence, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன்,
இப்படிப்பட்ட வனாந்தரமான பாதைகளில் நீங்க கடந்து சென்று இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையா இருப்பாராக. அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியங்கள் நீங்க நினைக்கிறதை காட்டிலும், இல்லை உங்களை பெற்றோர்கள் உங்கள் மீது விருப்பம் உள்ளவர்கள் நினைக்கிறதை காட்டிலும் பெரிய காரியமா இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில, இந்த வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில, யாருமே எனக்கு உதவாத ஒரு சூழ்நிலை, யாருடைய என்னுடைய கூக்குரல்கள், என்னுடைய அழுகை, என்னுடைய காரியங்கள் கேட்காத ஒரு சூழ்நிலையில நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் பற்றிக் கொள்கிறேன், உங்களை மாத்திரம் தான் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க தேவனுடைய சமூகத்துல பற்றிக் கொள்ளும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்ததை காட்டிலும் திரும்ப தள்ளுவதற்கு வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, உங்களை ஒருபோதும் கைவிடாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த வியாதியின் படுக்கையில நீங்க இருந்தாலும் சரி, உங்களை ஒருபொழுதும் கைவிடாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், விபத்துகளா இருக்கலாம், ஆபத்துகளா இருக்கலாம், தொழிலுடைய ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழலா இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழலா இருக்கலாம், அந்த சூழ்நிலையிலையும் உங்களை வந்து சந்தித்து உங்களை உயர்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது, the times of wilderness. நான் சொன்னேன் முதலாவது times of wilderness. Number 2, the times of wandering. அலைந்து திரிந்துகிற ஒரு நிலைமை. இதுவும் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம கடந்து செல்கிற ஒரு பாதை தான். அலைந்து திரியும், எங்க போறனே தெரியாது, அலைந்து திரியும். பிரதர், என்ன பண்றேன்னு நினைக்க, இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க நிறைய பேர் இடத்துல இருந்து. என்ன பண்றேன்னு நினைக்க தெரியல பிரதர், ஆனா அது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் சொல்லுவாங்க, ஒரு நோக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அப்படிப்பட்டதான அலைந்து திரிந்துகிற ஒரு வேலையில கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை கையில் எடுத்து அவருடைய நோக்கத்தை, அவருடைய காரியத்தை நிறைவேற்ற வல்லமையாக காணப்படுகிறார். உடனே நீங்க பார்க்கலாம், என்ன பிரதர், நானே இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது மெசேஜ்ல, பைத்தியங்கார மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்ன போய் எடுத்து பயன்படுத்துவாரா, என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு வந்து வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு காட்டுற உதாரணம் என்னன்னா, தாவீது, the life of David is a typical example where he was wandering all around the world, but God used it for his glory. தாவீதுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கும். அவன் வந்து என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது, அவன்கிட்ட ஓடிக்கே இருக்கான். ஆனா ஆண்டவர் வந்து அதையும் நன்மைக்காக மாற்றுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இதுக்கு உதாரணமா உங்களுக்கு தெரியும், டேவிடோட லைஃப் ஸ்டோரி நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, அவனுக்கு சவுல் என்றதான ஒரு ராஜா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மாமனார், அவருக்கு வந்து விரோதமாய் காணப்படுவார். இவன் வந்து சவுலுடைய முழு ராஜ வரலாறு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ராஜ வரலாறு முழுதுமா தாவீதை துரத்துறதுக்காக மட்டும்தான் அவன் பயன்படுத்தியிருப்பான். தாவீது எங்க போனாலும் அவனை ஃபாலோ பண்ணி, ட்ரேஸ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். தாவீது என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு என்ன பட்டதுன்னு தெரியாது, தப்பியோ தெரிஞ்சோ தெரியாமலோ சாமுவேல்ன்றதான ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்துட்டு, எப்பா நீ தான் இஸ்ரவேலுடைய அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுல் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறத நீங்க பாப்பீங்க. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் வந்து, அப்பா நீங்க தான் அடுத்த ராஜான்னு சொன்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிந்தனையே என்னை விட்டு போறதுக்கே பல வருடங்கள் எடுக்கும். ஆனா இந்த தாவீதுடைய லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, the moment சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணதுல இருந்து அவனோட லைஃபே மாறுகிற ஒரு சூழலை நீங்க பாக்குறீங்க. ஓடிக்கிட்டே இருக்கான், இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவன் எங்கெங்கெல்லாம் போனான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பக்கம் அவன் வந்து ஒரு ஊருக்கு போறான், அந்த ஊர்ல அவனுக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போவான். கடைசியில அவன் எல்லா இடத்துக்கும் போய் எங்க வந்து முடிகிறான்னு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தீரோட இடத்துல வந்து முடிகிறான். யார் இஸ்ரவேல் தேசத்துக்கு பயங்கரமான எதிரியா இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களிடத்துல தஞ்சா புகுந்துடுறான். அந்த அளவுக்கு அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பட் இந்த ஓடின இடத்துல எல்லாம் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எல்லா இடத்துலயும் பார்ப்பீங்க. என்னன்னா, எங்கெங்கெல்லாம் அவன் தஞ்சம் புகுவதற்காக, அப்படி சொல்றதுக்கு மட்டுமில்ல, எங்கெங்கெல்லாம் அவனுடைய பாதுகாப்பிற்காக அவன் ஓடி ஒளிந்து கொண்டதுக்கு போனானோ அந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு தயை பாராட்டுவதற்கு ஆண்டவர் ஒருத்தரை நியமித்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய லைஃப்ல கூட நம்ம அலைந்து திரிகிறவர்களாக நம்ம காணப்படலாம். ஒரு இடத்துல நிக்காம, பிரதர் பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், இங்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன். நம்ம எங்க தான் அலைந்து இருந்தாலும் நீங்க ஒன்னே ஒன்று நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ, நீங்க எல்லாம் அங்க தனியா போறீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அங்க அந்த இடத்துல உங்களுக்கு தயை பாராட்டுவதற்கு,
உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வருவிப்பதற்கு ஆண்டவர் ஒருத்தரை நியமித்து வைத்திருப்பார். இதுதாங்க தேவனுடைய தயை என்று காணப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. பெலிஸ்தியர் இடத்துல, அதாவது இஸ்ரவேலுக்கு எதிரியா இருக்கிறதான ஒரு நாட்டுல தாவீது போய் செல்லும் போது அங்க அவனுக்கு தயை பாராட்டுவதற்கு அந்த ராஜாவை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதே தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில் நீங்க கடந்து சென்றாலும் சரி, அலைந்து திரிகிறவராய் நீங்க காணப்படலாம். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுவது மாத்திரமல்ல, நீங்க அலைந்து திரிந்துகிற இந்த நாட்களில் இஸ் கோனா கம் தேர், அந்த சூழ்நிலை உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தயை பாராட்டும்படி, உங்களுக்கு உயர்த்து, உங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக உங்களுக்கு உயர்வை தரும்படி, உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தயை பாராட்டுவதற்கு ஆட்களை அல்ல, அவரே இறங்கி வந்து உங்களுடைய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. the times of wanderings நம்ம ரெண்டு காரியங்களை பார்த்தோம். டைம்ஸ் ஆஃப் wilderness, வனாந்திரமான பாதைகள். the times of wandering, அலைந்து திரிகிற ஒரு காலம். ஆண்டவர் இந்த காலங்கள் எல்லாவற்றையும் உங்க லைஃப்ல நீங்க கடந்து சென்று கொண்டிருப்பீங்கன்னா, இந்த நேரத்தை, இந்த குறித்த நேரத்தை ஆண்டவர் எடுத்து தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். நம்பர் 3, the time of worthlessness. நம்பர் 3, ஆண்டவர் பயன்படுத்துகிற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிற மூன்றாவது காலம் என்னன்னா worthlessness, பயனற்ற நிலைமை. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கும்பொழுது, அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம கடந்து செல்லும் பொழுது, இது மாதிரி சொல்லி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரதர், நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன் பிரதர்ன்னு சொல்லுவாங்க. பயனே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கும்பொழுது கூட ஆண்டவர் வந்து அவருடைய நோக்கத்தை நம்ம சந்தித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் காணப்படுகிறார். ஒன்னே ஒரு கிறிஸ்தவம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, don't measure our growth based on someone else prosperity. மற்றவர்களுடைய வளர்ச்சியை வைத்து உங்களுடைய தரத்தை ஒப்பிடாமல் இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவர்களுடைய வளர்ச்சியை வைத்து, ஒருவேளை அது ஊழிய பாதையில இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையில இருக்கலாம், இல்லைன்னா ஐஸ்வர்யத்தில் இருக்கலாம், மற்றவர்களுடைய வளர்ச்சியை வைத்து உங்களுடைய தரத்தை ஒப்பிடாதிருங்கள். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் பைபிளில் படிக்கும்போது, ஒரு நாள் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ரோமன் காயினை கொடுத்துட்டு, இதில் உங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இதில் யாருடைய காரியங்கள் காணப்படுகிறதுன்னு கேட்கும்போது சீசருடைய முகம் காணப்படுகிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுவார், அவங்களுக்கு குறித்து அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு குறித்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு பதிலை அவங்ககிட்ட சொல்லுவார். நான் இதை குறித்து ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? இந்த வசனத்தை நிறைய பேர் நான் பிரசங்க பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, டாக்ஸ் பேமெண்ட் பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டாக்ஸ் பேமெண்ட் நம்ம பண்ணுவோம்ல, வருமான வரி அப்படி செலுத்துகிற காரியத்தை குறித்து பேசுவாங்க. ஒருவா நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுக்கணும், ஆண்டருக்குரியது ஆண்டர் கொடுக்கணும், ஸோ நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நான் உட்காந்து இது கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் என்னதான் சொல்ல வந்தாருன்னு சொல்லிட்டு, இது ஒரு இமேஜினரி ஒரு கற்பனை தான், ஒருவேளை அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வந்துருப்பாருன்னா, எப்பா நீ அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பார்க்குற, அந்த காயின்ல இருக்கிறதா அந்த காரியத்தை பார்க்குற, அதில் சீசருடைய முகம் காணப்படுது. அந்த சீசருடைய முகம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அது சீசருது. ஸோ அவருக்குரிய காரியங்கள் அவர் கொடுத்துரு, அதே மாதிரி ஆண்டருக்குரியது ஆண்டருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் உட்காந்து யோசிச்சு போகும்போது கண்ணாடி முன்னாடி போய் நான் பார்த்தேன். நீங்கள் எல்லாரும் போய் கண்ணாடி முன்னாடியில் பார்க்கலாம். அதில் யார் முகம் தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தான் தெரியும். ரொம்ப தெரிஞ்ச ஒரு பதில் தான். ஆனால் நீங்கள் யாரால் படைக்கப்பட்டிருக்கீங்க, யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ யூ பிலாங் டு காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருப்பீங்கன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை நீங்களே கொடுப்பது தான் உகந்த ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இந்த டைம் ஆஃப் ஒர்த்லெஸ்னஸ், யுவர் ஒர்த் இஸ் நாட் டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் யுவர் சக்ஸஸ். நம்முடைய தரம் நம்முடைய வெற்றியை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை. நம்முடைய தரம் நமக்கு இருக்கிறதான சொத்து மதிப்புகளை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை. ஒருவேளை உலகத்தார் நம்முடைய தரத்தை வெற்றியின் அடிப்படையில், சொத்தின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில் வைத்து உங்களை இடைப்படலாம். உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உலகத்தார் அது மாதிரி இடைப்படலாம். ஆனால் ஆண்டவர் அதை வைத்து உங்களுடைய தரத்தை மதிப்பிட மாட்டார். அதற்கு மாறாய் உங்களுக்காக, எனக்காக அவர் சிந்தின ரத்தத்தை வைத்து உங்களுடைய தரத்தை மதிப்பிட ஆண்டவர் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். அப்படி பார்க்கும்போது the most richest man was a believer. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய போதகர்,
ஒரு பயங்கரமான ஒரு பெரிய தேவனால் உலகத்தாரால் பயங்கரமாய் போற்றப்படப்பட்ட ஒரு 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 வேத ஒரு ஒரு போதகர் இருப்பார்னா, அவரை எந்த தரத்துல நீங்க மதிக்கிறீங்களோ அதே தரத்துல தான் ஆண்டவர் உங்களை மதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Our worth is not determined based on your achievements, but our worth is determined by what Christ did on the cross of Calvary. நம்முடைய சாதனைகளை வைத்து நம்முடைய மதிப்பு எண்ணப்படல. அதற்கு மாறாய் ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்யப்பட்ட அந்த செய்து முடித்த அந்த காரியத்தை வைத்து தான் நம்முடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நான் ஆணித்தனமாக என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். எப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது the three people they all thought, இந்த உலகத்தில் இந்த பைபிளில் 3 நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 3 நபர்களையும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னா, இவங்க 3 பேரும் அவங்களுடைய காரியத்தை விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை திரும்ப கொண்டு வந்து, இது இல்லப்பா உன்னுடைய தரம், இதற்கு மேலாக நான் வைத்திருக்கிறேன், அதுதான் உன்னுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காண்பித்தார். முதலாவது எலியா அவனுடைய பயத்து நிமித்தமாக ஊழியத்தை விட்டு, அவன் செய்ய வேண்டியதான காரியத்தை விட்டு தூர சென்று போய் ஒளிந்து கொண்டு, ஆண்டவரே ஜீவன் எடுத்துருங்க ஆண்டவரே. நான் நடப்பதை யோசிக்கும் போது எலியா தாட், பெரிய தீர்க்கதரிசியாக எலியா அவன் நினைச்சிருக்கானா, ஆண்டவரே நான் பயனற்ற நிலைமையில இருக்கேன், தயவுசெய்து என்னோட உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட வந்து அவரிடத்துல பேசி அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது ஜோனா அவருடைய லைஃப்பை நீங்க பார்க்கும்போது, அவரும் என்னாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது, என்னை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, he wants to end his life, but God wants to give you a new beginning. எப்பப்பெல்லாம் நம்முடைய பயனற்ற நிலைமையில என்னால முடியல, நான் இதை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கும்போது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல எடுத்து தன்னுடைய நோக்கத்தை ஒரு பயனுள்ளதாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். If you're watching this இந்த ஞாயிற்று காலை ஆராதனையில இந்த காரியத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை நான் பயனே இல்லாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? Your worth is not determined by what you do. உன்னுடைய தரம், நீ என்ன செய்கிற, என்ன வைத்திருக்கிற, உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை வைத்து நிர்ணயிக்கப்படல. அதற்கு மாறாய் நான் உனக்காக என்ன செய்தேன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக என்ன செய்தார் என்பதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால நீங்க தைரியமா சொல்லலாம், தேவனுடைய பார்வையில நான் வெளியேற பெற்றவன், நான் அந்த உலகத்துல பயனற்றவன் அல்ல. அதற்கு மாறாய் என்னை பயன்படுத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த குறித்த நேரத்தில் எனக்காக வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த குருத்துறை ஞாயிறு என்று நான் சொல்ல வேண்டியதான இந்த காரியங்களை ஆண்டவர் என்னோட மனசுல போட்டதான இந்த சிந்தனைகளை உங்க இடத்துல நான் வந்து விதைக்க விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை நீங்கள் கடந்து சென்றிருப்பீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து நேருக்கு நேராய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னுடைய பார்வையில விலையேற பெற்றவன், நீ என்னுடைய பார்வையில வெளியேற பெற்றவன், உன்னை அனாதையாய் இருப்பதற்காக நான் அழைக்கப்படவில்லை, உன்னை திக்கற்றவர்களாக நான் விட போவதே இல்லை. அதற்கு மாறாய் உனக்காக வைத்திருக்கிற காரியங்கள், உன் மீது நான் வைத்திருக்கிறதான நோக்கங்கள், உன் மீது நான் வைத்திருக்கிறதான சிந்தனைகள், நீ உன்னை குறித்து எண்ணுவதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறதால அந்த காரியங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேறும். 483 வருடங்களுக்கு பிறகு தானியேல் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுமானால் இன்றைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து தைரியமாக என்னால் சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் தீர்க்க தரிசனங்களும் கண்டிப்பாக நிறைவேற போகிறது. ஒருவேளை நிறைவேறுவதற்கான எந்த சாத்தியமே காணப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் தைரியமாய் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய முயற்சியில் அல்ல, நம்முடைய படிப்பில் அல்ல, நம்முடைய தாளந்துகளில் அல்ல, நம்ம வைத்திருக்கிறத நம்ம செய்கிறதான வேலைகளில் அல்ல. அதற்கு மாறாய் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்கிற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் அதை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஒரு வார்த்தையை காணப்படுகிறது. வனாந்தரமான பாதையில் நீங்கள் கடந்து செல்லலாம், அல்லது ஒரு மாதிரி அலைந்து திரிகிற ஒரு பாதைகளை நீங்க கடந்து செல்லலாம், அல்லது பயனற்ற ஒரு நிலைமையில நீங்க காணப்படலாம். It may be a time of wilderness, it may be a time of wandering, it may be a times of worthlessness. இந்த நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய கையில் எடுத்து உங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே,
அப்பா, இந்த கேட்ட சிந்தனையை ஆண்டவரே இப்பொழுதே உங்களுடைய சமூகத்தின் நேரம் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவனாய் காணப்படுகிறீர். நீர் அதிசயமான தேவனாய் காணப்படுகிறீர். ஆண்டவரே, இந்த வேதத்தில் நாங்கள் தானியேல் 9:24-25 வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே சுவாமி தகப்பனே, 483 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவரே சுவாமி தேவரீர் நீர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற பட்சத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற ஒரு நிலைமை ஒரு வனாந்திரமான நிலைமையில காணப்படலாம், ஒரு அலைந்திருக்கிற ஒரு நிலைமையை காணப்படலாம், ஒரு பயனற்ற ஒரு நிலைமையை காணப்படலாம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அந்த காரியத்தை நிறைவேற்றுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அனாதையாய் திக்கற்றவர்களாய் எங்களை இருக்க விட போவதே இல்லை ஆண்டவரே. அதற்கு மாறாய் ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. உங்களுடைய பார்வையில் எங்கள் கண்மணியை போல காணப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெளியேறப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த வியாதி எங்களுக்கு முடிவு அல்ல ஆண்டவரே. இந்த வறுமை எங்களுடைய முடிவு அல்ல. இந்த கஷ்டம் எங்களுடைய முடிவு அல்ல ஆண்டவரே. நாங்கள் கடந்து செல்கிற இந்த பாதைகள், இந்த நெருப்பு போன்றதான பாதைகள் எங்களுடைய முடிவு அல்ல. அதற்கு மாறாய் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிற இடத்துல ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்து எங்களை நேர்த்தியான வழிகளில, செம்மையான பாதைகளில வழிநடத்த போகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ஆண்டவரே. உள்ளான மனிதர்களை, உள்ளான மனுஷனை ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை தோற்கடிப்பதற்காக இந்த உலகம் நாங்கள் எப்பொழுது தோர்த்து போகும், எப்பொழுது அழிந்து போவோம், எப்பொழுது ஒன்றுமில்லாமல் போவோம் என்று ஆண்டவரே சுவாமி தகப்பனே இருக்கிற ஒரு சூழ்நிலை நீர் ஆண்டவரே முன்னேற்றத்துக்கான சிந்தனைகள், நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்வதற்கான சிந்தனைகளை, உயர்வதற்கான சிந்தனைகளை எங்களை கொடுத்து எங்களை வழிநடத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறதுனால ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் ஆண்டவரே. யூ ஆர் தேர் வித் அஸ் ஃபாதர் காட் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படி தெய்வீக பிரசன்னம், கரம் எங்களோடு கூட என்னென்னும் இருக்க போறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிற இந்த வேலையில் ஆண்டவரே போதுவதற்கு தேவையான பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பார்த்துக்கப்படி ஆண்டவரே பாஸ்டர் தேவையான சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவரே ஆண்டவரே அதே மாதிரி எல்லா விதமான வன்கண்கள், பொறாமைகள், ஆபத்துகள், விபத்துகள், கொள்ளை நோய்களின் மத்தியில் ஆண்டவரே எங்கள் சபையும் மக்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாக்க போறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய கரம் என்றும் இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தியருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென்.